ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஏன் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறத பேசுவோம். எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு சொந்தமாக வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் ஆசை. அதனால் ரியல் எஸ்டேட். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சொந்தமாக வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் இடம் வாங்கலாம். பட் சொந்தமாக வீடு இருக்குது, இடம் இருக்குது, இதுக்கு மேலே ரியல் எஸ்டேட் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன். ஏற்கனவே ஒரு சொந்தமாக வீடு இடங்கிறது தேவைக்கு அதிகமாக ஏன் வேணாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எங்கே போனாலும் யார்கிட்ட போய் கேட்டாலும் மார்க்கெட் ப்ரைஸை விட அதிகம் தான் சொல்லுவாங்க. இன்னொன்று, அதோட ரிட்டர்ன்ஸு கவர்மெண்ட் என்ன பிரச்சனை போய் வாங்கி அவன்கிட்ட போய் இந்த சார்ஜஸ், ஸ்டாம்ப் டியூட்டி அதெல்லாம் கட்டணும். அது ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு. அதுக்கு நீங்கள் பேசாமல் ஆன்லைனில் எதுலையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். லாங் டேர்முக்கு தானே இடம்னா இருக்கும். ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதை விட நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ரிஸ்க்கும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இடத்துக்கு அந்த ரிஸ்க்கு தான் ஆகணும். ஏன்னா ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் விற்கணும்னு நினச்சா பையர்ஸ் என்ன நினைப்பான், நீ வாங்க போகிறீங்கன்னா அதோட கம்மியான ரேட்டுக்கு தான் கேட்பான். உடனே விற்கவும் முடியாது. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரியல் எஸ்டேட் பண்ண போதில் அதுக்கேற்ற மாதிரி நல்ல லேண்டு வேணும், அதை செலக்ட் பண்ணணும். ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு, நிறைய லோக்கலில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் ரியல் எஸ்டேட் நல்லதாக இருக்கும். அது தெரியாதவங்க வேறு ஏதாவது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுங்கள்.